குண்டூர்காரம் வாரிசு நீங்க பாத்தீங்களா? பில்டப் குறையணும் யோசிக்க தெரியல என்னன்னு தெரியல தெலுங்கு ஆடியன்ஸ். ஆனா கட்டுறானுங்களே காப்பரத்துக்கு கேட்கிறானு இன்சைட் போகும். மாசுக்கு சம்மந்தமும் கிடையாது. வச்சு ஏன் தமிழ்நாடு கொண்டு வரா? உள்ள உட்காந்து எல்லாமே தெலுங்கு அவங்களுக்கு செட் ஆகுது. அதே இப்பெல்லாம் மகேஷ் பாபு நச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைன்னா மட்டும் வந்து பாருங்க. என்ன படம்? குண்டூர்காரம் எப்படி தெலுங்கு படம், தமிழ் கிடையாது, தெலுங்கு படம். எப்படி வாரிசு நீங்க பாத்தீங்களா? வாரிசு பாத்துருவாங்க எல்லாருமே, தமிழ் மக்கள் எல்லாருமே பாத்துருவாங்க. அது அப்படியே லைட்டா பட்டி டிகிரி பண்ணி எப்படி இருக்குமோ அதான் குண்டூர்காரம். ஆமா அப்படி இருக்கு. அதேதான் ப்ரோ. அம்மாவோட ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிருவாரு, மறுபடியும் ஜாயின் ஆகுறது. அதேதான் இந்த படத்துல. அப்பா வந்து கொஞ்சம் வில்லனா இருப்பாரு. இதுல லைட்டா அப்பா கொஞ்சம் அப்படியே வரமா வச்சிருக்காங்க, தாத்தா வில்லனா போட்டுருவாங்க. அதான் கதையே. ஓவரால் எப்படி இருக்கு? ஓவரால் வந்து நான் சலாரை பத்தியே சொல்லியிருந்தேன், பில்டப் குறையணும். அவனுக்கு அது கேட்குற மாதிரியே இல்லை. அதே பில்டப்பு, அதே ஸ்லோ மோஷனு, அதே பிஜிஎம், இதே தான் பண்ணிருக்கானுங்க. அவங்களுக்கு யோசிக்க தெரியல என்னன்னு தெரியல தெலுங்கு ஆடியன்ஸ். நல்லா டெவலப் பண்ணி எடுக்கலாம். ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒரு ஆக்டிங் சென்ஸ் எதுவுமே கிடையாது ப்ரோ. ரொம்ப கடுப்பா இருக்கு. அதை வந்து ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. ஒரு ஆளா அதுதான் அவங்க ஸ்டைலாவே இருக்குதா என்னன்னு தெரியல. அது ரொம்ப கடுப்பா இருக்குது. சரி, நான் டிஃப்ரெண்டா இருக்குன்னு வந்து பார்த்தேன் தெலுங்கு படம். ரொம்ப அதே கடுப்பா இருக்குது. மகேஷ் பாபு படம் வந்து மகேஷ் பாபு அதான் சொல்றேன், மகேஷ் பாபுக்கும் மாசுக்கு சம்மந்தமும் கிடையாது. அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் சாக்லேட் பை மாதிரி இருக்காரு. இந்த பேபி ஃபேஸ் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அவர் எப்படி வந்து மாசுக்கு செலக்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும், தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தான். நம்மளுக்கு அது வந்து ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. ஏன் எதனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, மாசுனா கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் ரஃபா இருக்கணும். சினிமானா அது தெரியும் இல்லை எப்படி இருக்கும் ஃபேஸ் கட்டுறது. அது அவருக்கு செட் ஆகல. அதனாலதான் ரொம்ப மாறு இருக்கு. ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு அதான் லவர் பாய் ஃபேஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. சரி, படத்துல வந்து இவ்வளவு மைனஸ் சொல்றீங்க, பிடிச்ச பிளஸ் ஏதாவது இருக்கா? பிளஸ் எப்படி ப்ரோ, வாரிசு படம் தான் ப்ரோ ஃபுல்லா. நீங்க என்ன பிளஸ்ன்னு சொல்லுவீங்க, அதே தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்க என்ன பிளஸ்ன்னு சொன்னீங்கன்னா வாரிசுல இருந்து சொல்றீங்க. நம்ம எப்படி பிளஸ்ன்னு சொல்ல முடியும்? டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதோட ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் டான்ஸ் நல்லா ஆடுது, செம்மையா பயங்கரமா ஆடிருக்காங்க. அப்படியே ஒரு ஐட்டம் சாங்லாம் வேற மாதிரி ஆடிருக்காங்க. அதுதான் பிளஸ். மற்றபடி வந்து வாரிசு கதையே தான். நீங்க அதே தான் இப்போ 2024 வந்துட்டு நீங்க பழைய படத்தை 90s வேண்டிய படத்தை எத்தீங்க அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் கூட ரசிக்கிற மாதிரி இல்லையா? ரசிக்கலாம் ப்ரோ, அதான் சொன்னேன். நீங்க இதை பார்த்து நீங்க பழைய படம் பார்த்துலாம்ல. இப்போ அப்டேட் தான் என்ன இருக்கு, 2024 வந்திருக்கு. பொங்கல் பாயலாம் எடுக்கிறாங்க, நல்லா டிஃப்ரெண்டா புதுசா எடுத்துருக்காங்க. கேப்டன்ல ஒரு டிஃப்ரெண்ட் கதை. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நல்லா எடுத்துருக்காங்க. மேரி கிறிஸ்மஸ் எல்லாம் ஒரு புது ஜான் தான் இருக்குல்ல, அவனையும் அதே எடுக்கிறானுங்க. பில்டப்பு, டீம்ஸ்க்கு ஸ்லோ மோஷன் ஏன் இதே எடுக்கிறானுங்க, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்கன்றான். இதே பார்த்தா நீ ஒண்ணு எடு, நீ அங்கேயே வச்சுக்கோ, ஏன் தமிழ்நாடு கொண்டு வரா? எதுக்கு தமிழ்நாடு கொண்டு வரா? அதுதான் கடுப்பா இருக்கு. மற்றபடி இது வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் எதுக்கு வந்து பார்க்கணும்? நீங்க வாரிசு படம் மகேஷ் பாபு, விஜய் பல மகேஷ் பாபு நச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைன்னா மட்டும் வந்து பாருங்க. மற்றபடி ஒண்ணுமே கிடையாது பத்துல. எதுவுமே ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இதுல என்ன ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ்னா மைனஸ் இருக்குது. வாரிசுல தளபதி டீசன் நஷ்டம் போயிருப்பாரு. இதுல வந்து அந்த கதையை கூட பில்டப் ஏத்தி ஒரு ஃபைட் சின்ன அப்படியே பறந்து விட்டு இன்சைட் பறந்து விட்டு யோயோ அப்படியே வெறியேற்றி விட்டுறானுங்க ப்ரோ. வெறியா இது படம். ஒரு ஃபேமிலி சார்ந்த கதை தான் இது. ஃபேமிலி சார்ந்தா கொஞ்சம் டீசெண்டா எடுக்கலாம்ல. தளபதி எப்படி நச்சாரு, இவனு வந்து அதை கூட ஒரே பில்டப் ஏத்தி. ஏன் இப்ப சலார்னா கூட சரி, அது வயலன்ஸ் படம் தான். அது நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன், உங்களுக்கு தெரியும். அது வயலன்ஸ் படம் அப்படி இருந்தது. படத்தை ஏன் பில்டப் ஏத்துறீங்க? அதையும் பில்டப் ஏத்துறீங்க, அதையும் வந்து அப்படியே பில்டப் ஏற்றி அப்படியே இன்னும் பிரம்மாண்டமா காட்டணும். மகேஷ் பாபுக்கு ஒரு கீழே கூட விடாது, கையில விடாது, காலிலையும் விடாது, எங்கேயுமே விடாது, ஃபேஸ்ல விடாது, ஹேர்ஸ்டைல் கூட கிடையாது மகேஷ் பாபுக்கு. ஆனா அடி வாங்கணும் பாத்தீங்கன்னா இங்க பிறப்பாங்க மண்ணு பிறக்கும், தூசி பிறக்கும். அதே தூசியில தான் மகேஷ் பாபு இருக்காரு. அதே இடத்துல தான் சண்டை போடுறதுலாம். இவரு மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. அப்படியே ஷூட்டிங் வந்து எப்படி இருப்பாரு, அதே எப்படி ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. இது என்னன்னே தெரியல, இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல ஆந்திரா ஆடியன்ஸ். தமிழ் ஆடியன்ஸ் சத்தியமா செட் ஆகாது. உள்ள உட்காந்து எல்லாமே தெலுங்கு அவங்களுக்கு செட் ஆகுதா? ஆனா கட்டுறானுல்ல, காப்பரத்தும் கேட்டிருக்கானு இன்சைட்னு. அதான் சொல்ற, ஒரு சீன் வர படத்துல சிலிர்த்து போய் சிலரை விட்டுருந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி விட்டுறானோ. நான் பார்த்துட்டு அப்படியே ஒரு கணத்துல தூக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ணி பாத்துங்க. அந்த மாதிரி வச்சுக்கிறோம், தூக்கம் வர வச்சுக்கிறோம்.
ஹீரோயினை வந்து ரொமான்ஸ் பண்ற சொல்லிட்டு மகேஷ் பாபு சில பண்றாரு. புதுசா என்ன பண்ணுங்கடா, ஐயோ இதெல்லாம் பழைய கதை ப்ரோ. அதே வச்சு ரொம்ப நேரம் ஓட்டானு ப்ரோ. ஹீரோயினை வந்து பெருமையா பேசுறது மகேஷ் பாபு, ஒரே டைலாக் தான். ஹீரோயின் வந்து செம்மையா இருக்குப்பா, செம்மையா இருக்குப்பா அப்படின்றாரு. இது ஆதி காலத்து கதை இது. ஏன்னா ஒரு வாட்டி சொல்றியா, சரி ஓகே விடு, அதே சொன்ன எல்லா சீனுங்க அப்படின்னு நம்ம தான் நம்மளுக்கு எரிச்சலா இருக்கு. ஒரு வாரத்துல சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. என்ன படம் பேரு? குண்டூர்காரமா? நீங்க குண்டூர்காரமா இருங்க, நாங்க ஆல்வேஸ் பிளடி ஸ்வீட் தான். எங்க இது கதையை காப்பி பண்ணி எடுக்கலாம் உங்களால முடியாது, அதான் நான் சொல்றேன். சரி, பொங்கல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 படம் தமிழ் படம் வந்திருக்கு. ஏன் இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சு? அதான் ப்ரோ, நம்ம தமிழ் படம் எப்ப பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நான் ஏன் மெயினா இது வந்தேன்னா, சலார் படம் வந்து ஒஸ்டா இருந்தது. கொஞ்சம் பில்டப்ல ஏற்றி எல்லாருமே தெரியும், ரிவ்யூஸ்ல பார்த்துருப்பீங்க. சரி அதை கொஞ்சம் திருத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்டா திருப்பாங்க, நார்மலா திருப்பாங்க, ஃபேமிலி சென்டிமெண்ட் கதை நல்லா இருக்கும் நம்பி வந்தா சலாரே பரவாயில்லடா, சலாரே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்னதான் போறான்னு தெரியுமா? அது அதனால தான் ப்ரோ, அதுதான் ப்ரோ நம்ம அந்த சரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், அதை வந்து இதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்தேன். பட் அது நடக்கவே இல்லை. எவ்வளவு கொடுக்குறேன்? 3. அந்த 3யோட நாம போடுறோம் குண்டூர்காரன், அதுதான் அதுக்குதான் 3.